அவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 62:6. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவன் யாரும் சார்ந்திருக்கவில்லை. எனக்கு எல்லாமே அவரே, அவரே என் கன்மலை, என் இரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர். அதனால் நான் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். எந்த காரியமாக இருந்தாலும் தாவீது இயேசுவை தன் அடைக்கலமாய் வைத்து கொண்டான். அவரே என் கண்மலையாக வைத்து கொண்டாப்புல. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், வியாதி, வறுமை வரும்போதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள்லாம் இயேசுவை, அவர் தாங்க என்னை ரட்சிப்பு, என்னை ரட்சிக்கிறதுக்கு அவரால் தான் முடியும். என் கண்மலையானவர் அவர் தான் என்னை கண்மலை மேலே உயர்த்த முடியும். நான் உயர்ந்த அடக்கலமாக இருக்கணும்னா அவரால் தான் முடியும், வேறு ஒரு ஆள் நம்ம உயர்த்த முடியாது என்று யாரெல்லாம் நம்புகிறீர்களோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்து விட்டார்னா, தாவீதை உயர்த்தி கண்மலை மேலே நிறுத்தின தேவன் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அசைக்கப்படாதபடிக்கு கண்மலை கட்டப்பட்ட கூடாரத்துக்கு ஒப்பாக தாவீதை வைத்திருக்கிறது போல உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று போகும், எல்லா காரியமும் உங்களை விட்டு ஒழிந்து போகும். இயேசு உங்களுக்கு கண்மலையாக வந்து விட்டார்னா, அவர் ரட்சிக்க வந்துட்டார்னா, உங்களை அடைக்கலமாக அவர் வந்துட்டார்னா, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாம் அகன்று போய்விடும். உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. நான் அசைக்கப்படுவதில்லை தாவீது சொல்வது போல நீங்கள் இயேசு உங்கள் பக்கத்தில் வந்துட்டார்னா உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. ஒரு காரியத்தில் உங்களை அசைத்து கொள்ள முடியாதது ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாருங்க. பயப்படாதுங்க, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் இருந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு வசனத்தை கொடுத்து உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தாவீது அசைக்கப்படாதபடி கண்மேல் நிறுத்தப்படுறது போல இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக ஜனங்கள் அநேக மத்தியில் அவர்கள் அசைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அசைக்க முடியலையே, என்னால் பிரிச்ச பண்ண முடியலையே என்று வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவே இந்த வார்த்தை கொடுத்தீரப்பா. அசைக்கப்படாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில் நிலைநிற்கத்தக்கதாக ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் உயர்ந்த அடைக்கலம் சொன்னது போல இவர்களும் சொல்லத்தக்கதாய் அவர்களுக்கு கிருபை பாராட்டும். அவங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.